அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இப்ப போய் தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அது சரியா வராது. தனியா போற ஐடியாவை விட்டுட்டு ஒழுங்கா ஒர்க்க கவனி. தொழில நல்லா கத்துக்கோ. கொஞ்ச நாள் போகட்டும், நானே உனக்கு தனியா பிசினஸ் வச்சு தரேன். சரியா? என்ன பிசினஸ் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ என்ன எனக்கு தொழில் ஆரம்பிச்சு கொடுக்கறது? நீ காசு கொடுத்துதான் நான் வாழணுமா? பேசாம இருமா. காலம் பூரா நீ அந்த கம்பெனிக்கு சேர்மனா இருப்ப, நான் மட்டும் உனக்கு கீழே வேலை செஞ்சு செய்யாத தப்புக்கு உங்ககிட்ட திட்டு வாங்கணுமா? நான் என்ன உனக்கு அடிமையா? தினம் தினம் நீ என்ன அசிங்கப்படுத்துவ, அதை நான் பொறுத்துக்கிட்டு உங்ககிட்ட அப்படியே கையை கட்டி சொல்லுங்க சார்னு கும்பிடு போடணுமா? பாரு, இனிமே அது நடக்காது. எனக்கு இனிமே ஆர்டர் போடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. அந்த கம்பெனில எனக்கும் உரிமை இருக்கு. என்ன செய்யணும்னு எனக்கும் தெரியும். ஒரு நிமிஷம் கூட உன்னோட ஒரே ஆபீஸ்ல என்னால இருக்க முடியாது. நான் உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தனியா போக தான் போறேன். கார்த்திக், இப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி டென்ஷன் ஆகுற? ஏய், இது அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. நீ இதுல தலையிடாம இருக்கியா? வாயை மூடிட்டு. அப்படின்னா நீங்களும் தான் இந்த பிரச்சனையில தலையிட முடியாது. அதுக்காக உங்களை வாயை மூடிட்டு இருங்கன்னு மரியாதை இல்லாம சொல்ல முடியுமா? ஏய், இது பார் கார்த்திக், கௌதம் உன்னை தனியா பிசினஸ் பண்ண வேண்டான்னு ஒன்னும் சொல்லலையே. கொஞ்ச நாள் போகட்டும்னு தானே சொல்றாரு. அதென்ன கொஞ்ச நாள் நீங்க எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்றது? ஏன் இப்ப எனக்கு மூளை இல்லையா? தனியா பிசினஸ் பண்ணி என்னால ஜெயிக்க முடியாதா? கார்த்திக், கோவப்படாத கார்த்திக். கௌதம் உன்னை அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ சின்ன பையன், உன்னை டைம் எடுத்து நல்லா பிசினஸ் கத்துக்கிட்டு அப்புறம் அவர் உன்னை தனியா பண்ணுன்னு தானே சொல்றாரு. சூப்பர். இதான் இந்த ஆட்டிடியூட தான் நான் வெறுக்கிறேன். நான் சின்ன பையனா? இப்படி சொல்லி சொல்லியே லைஃப் லாங் என்ன மட்டம் தட்டி ஒரே இடத்துல உட்கார வச்சிடலான்னு புருஷனை பொண்டாட்டி பிளான் பண்றீங்களா? ஐயோ இல்ல கார்த்திக், நான் அப்படி சொல்ல வரல. ஏய் நிறுத்து, நீ அப்படிதான் சொன்ன. ஏன் கார்த்திக் தனியா போனா பிசினஸ் பண்ணி ஜெயிக்க மாட்டாரா? அவருக்கு அந்த டேலண்ட் இல்லையா? அவர் பிரில்லியன்ட்னு உங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரியும். எங்க வெளிய போனா தனியா நின்னு ஜெயிச்சு உங்களை விட பெரிய ஆளா ஆயிடுவாரோன்னு உங்களுக்கு ஒரு பயம் அதானே? அஞ்சலி, கொஞ்சம் பேசாம இருக்கியா? கார்த்திக், இத பாருப்பா. நம்ம குடும்பம் ஒத்துமையா உழைச்சதுனாலதான் இந்த நிலைமையில நாம இருக்கோம். வெளியில இருக்கிறவங்கள நம்ம குடும்பத்தை பார்த்து எவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எனக்கு எனக்கு நீ ஏன் பிரிச்சு பேசிட்டு இருக்க? கௌதம் ஏதோ எஸ்எஸ்கே கிட்ட அந்த டெண்டர்ல தோத்து போனதுனாலதான் உன்கிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டான். அத போய் நீ இவ்ளோ பெருசுப்படுத்துறியப்பா? மா, அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் அவமானப்பட்டுட்டு தான் இருக்கேன். என்ன? வீட்டுல எல்லாருமே அவர் கண்ட்ரோல் தான். அவர் நினைச்சதுதான் நடக்குது. ஏன் இன்னைக்கு பார்ட்டிக்கு கூட என்னால சுதந்திரமா ஒரு கார் எடுத்துட்டு போக முடியலையே? நீங்க கூட அன்னைக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க. கடைசியில கேப் கிடைக்காம நாங்க ஆட்டோ பிடிச்சு பார்ட்டிக்கு போனோம். அங்க எல்லாரும் எங்களை எப்படி அவமானப்படுத்தினாங்க தெரியுமா? அப்ப எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் என்னமா காரணம்? இவர்கிட்ட அடிமை வேலை பார்த்து பார்த்து என் டேலண்டே வெளியே தெரியாம போயிடுச்சுமா. அதான் என் திறமையை இப்ப நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண தான் போறேன். அதுல வேற எந்த மாற்றமும் இல்ல. எவனா ஏதோ சொன்னா அதுக்கு போய் இவ்ளோ பெரிய டிசிஷன் எடுப்பியா? ஆத்திரத்துல எடுக்கிற முடிவு தப்பாயிடும். இந்த பாரு, நான் உன்னை திட்டினது தப்புதான். தெரியாம திட்டிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிரு. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். அதுக்காக தனியாலாம் போகாத, புரியுதா? உனக்கு தனியா பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தா நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு டேக் ஓவர் பண்ணிக்கோ. நான் அதுல தலையிட மாட்டேன். நீ ஏன் இண்டிவிஜுவலா வேலை செய். அதை விட்டு இப்ப தனியா பிசினஸ்லாம் பண்ண வேண்டாம். ஏய், என்ன தனியா பிசினஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ற உரிமையை உனக்கு யார் கொடுத்தா? இங்க பாரு, இது என் வீடு, என் சொத்து. நான் தான் இந்த வீட்டோட உண்மையான வாரிசு. நான் என்ன வேணாலும் செய்வேன். அதை கேட்க நீ யாரு?
உன் தகுதி என்னவோ அதை புரிஞ்சுக்கிட்டு பேசாம போ. என் விஷயத்துல வீணா தலையிடாத. கார்த்திக், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒண்ணு என்னத்த கைய ஓங்குறீங்க? கார்த்திக் பின்ன தப்பா சொல்லிட்டாரு? இந்த உலகத்துல நடக்காத விஷயத்தையா சொன்னாரு? இந்த காலத்துல தலைக்கு மேல வளர்ந்த எல்லா பசங்களும் தனியாதான் தொழில் ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாள் கார்த்திக் ஒத்துமையா ஒரே கம்பெனில தானே இருக்காரு. இப்ப ஏன் தனியா போக கூடாதா? வளர போறேன்னு சொல்ற புள்ளைய ஆசீர்வாதம் பண்ணாம அடிக்க வரீங்க. அப்புறம் ஏன் கார்த்திக் டென்ஷன் ஆகாம இருப்பாரு? ஆமா, இவருக்கு தனியா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அந்த உரிமையை கூட கௌதம் மாமா தான் முடிவு பண்ணுவாரா? அந்த அதிகாரத்தை அவருக்கு யார் கொடுத்தது? நீங்க தான் அத்தை எல்லாத்துக்குமே காரணம். 2 பிள்ளைங்களையும் சமமா நடத்துறதே இல்ல. உங்களுக்கு மூத்த பிள்ளையும் மருமகளும் தான் முக்கியம். கார்த்திக் எப்பவுமே தேவையில்லாம ஒட்டிட்டு இருக்கிற ஒரு உறவா தான் நீங்க வச்சிருக்கீங்க. அஞ்சலி, போதும் அத்தை, நான் ஒன்னும் சண்டைக்கு வரல. நீங்க கார்த்திக் பிசினஸ் வச்சு கொடுங்க, இல்ல வச்சு கொடுக்காம போங்க, இல்ல கார்த்திக் அண்ணன் காவடியா துரத்தி விடுங்க. ஆனா அவரை மரியாதை இல்லாம நடத்துறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நீங்க உங்க பிள்ளைய அடிங்க, அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா மத்தவங்களுக்காக அவரை அடிக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என் புருஷன் அசிங்கப்படுறத பாக்குறதுக்கு பதிலா நான் செத்தே போயிடுவேன். ஒரு நல்ல மனுஷன ஏன் இப்படி எல்லாரும் வேதனைப்படுத்துறீங்க? கார்த்திக், இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை முன்னேறவே விட மாட்டாங்க. இவங்க முன்னாடி இதுக்கு மேலேயும் இருந்தா உங்க மரியாதை தான் போகும். வாங்க நம்ம போலாம். கார்த்திக், நில்லு. சாப்பிடுற நேரத்துல இப்படி கிளம்பி போற? மா, இதுக்கப்புறம் அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டா எனக்கு தான் அசிங்கமா இருக்கும். செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து வைங்க, நல்லா சாப்பிடட்டும். வா. கார்த்திக், கார்த்திக். ஐயோ, இந்த குடும்பத்துல என்னதான் நடக்குது? எல்லாரும் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? பைரவி, என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்போ உடனே பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோன்னு சொல்றான். அது புரிஞ்சுக்காம அவன் மரியாதை இல்லாம பேசிட்டு போறான். அது உனக்கு புரியலையா? புரியுது புரியுது. ஆக மொத்தம் கார்த்திக்க சாப்பிட விடாம சண்டை போட்டு திருப்பி அனுப்பிட்டீங்க. உங்க மருமக அண்ணன் தம்பிக்குள்ள சூப்பரா சென்று முடிச்சு விடுறா. உளராதீங்க. கார்த்திக் கௌத்துக்கு இலக்கு அப்படி காரணமாவா? நம்ம கம்பெனிக்கு ஈஸியா கிடைக்க வேண்டிய டெண்டர் எஸ்எஸ்கேக்கு போனா கோவம் வரத்தானே செய்யும். அதுக்கு நான் கார்த்திகை கண்டிக்க கூடாதா? அதுக்கு தனியா போய் உடனே பிசினஸ் ஆரம்பிப்பானா? அதுல என்ன நியாயம்? அப்போ கார்த்திக்கு அப்படி ஒரு ஆசையே இருக்க கூடாதுன்னு சொல்ல வரியா? நீங்க புரிஞ்சுதா பேசுறீங்களா? கார்த்திக் எல்லாத்துக்குமே அவசரப்படுறவன், கோவக்காரன் வேற. இந்த சமயத்துல தனியா போய் தொழில் பண்ணி நஷ்டம் மட்டும் பட்டானா அவன் இடிஞ்சு போட மாட்டானா? அது நம்ம குடும்பத்துல சிக்கலை உண்டு பண்ணும்ல. அதுவே அவன் கொஞ்ச நாள் நம்ம கம்பெனிலே இருந்து தொழில கத்துக்கிட்டு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தொழில பண்ணானா வெற்றியையும் தோல்வியையும் சகஜமா எடுத்துப்பான். அப்புறம் வெளியே போய் பிசினஸ் பண்ணி ஜெயிச்சா அது நமக்கு தானே பெருமை. ஏய், எனக்கே நீ புத்தி சொல்றியா? நீ 1000 சப்பக்கட்டு கட்டினாலும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தாண்டி மூல காரணமே. உன்னாலதான் இப்ப கார்த்திகே தனியா போறேங்க. இங்க பாரு கௌதம், கார்த்திக் உன் தம்பி. நீ அடிச்சா கூட 4 நாள் கழிச்சு அவன் மறந்துருவான். ஆனா பார்ட்டிக்கு ஆட்டோல போய் அசிங்கப்பட்டது அவனால ஜீர்ணிச்சிக்க முடியல. அதுவும் நம்ம இண்டஸ்ட்ரி ஆளுங்க முன்னாடி அவன் அவமானப்பட்ட கோவத்துல தான் தனியா பிசினஸ் பண்ணி அவன் கௌரவத்தை காப்பாத்த நினைக்கிறான். அதுக்கெல்லாம் யார் காரணம்? இதோ நிக்கிறாளே உன் பொண்டாட்டி தானே. என்னடி முறைக்கிற? நீ ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோல போனா உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்களா? கார்ல தான் போய் ஆகணுமா? போய் உன் பணக்கார திமிர காட்டணுமா? பார்ட்டிக்கு போறவங்க கிட்ட இருந்து காரை பிடிங்கிட்டு போய் இவ்ளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டியே. ஆமா, பிறந்தப்ப நீ என்ன காரோடவே பிறந்த? நான் ஒன்னும் கார் தான் வேணும்னு அடம் பிடிச்சு கார் எடுத்துட்டு போகல. அத்தை கம்பல் பண்ணதால தான் நான் கார் எடுத்துட்டு போனேன். ஆமா பைரவி,
அவ வேண்டான்னு தான் சொன்னா. நான் தான் அந்த சமயத்துல அவளோட நிலைமை எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோன்னு கார் எடுத்துட்டு போன்னு சொன்னேன். உடனே உங்க மருமகளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருவீங்களே. இப்படி இவளை நீங்க தலையில தூக்கி வச்சுதான் இவ நம்ம தலையில நெருப்பு கொட்டிட்டு இருக்கா. இவளை என்னைக்கு நாம தலை முழுகிறோமோ அப்பதான் இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். நிறுத்துங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நடந்த சின்ன சண்டையை ஊதி பெருசாக்கணுமா அஞ்சலி? அவளை போய் கண்டிக்காம இலக்கியாவை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, அஞ்சலி உங்கால்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்க சப்போர்ட் இல்லாம அவ இந்த அளவுக்கு ஆட மாட்டான். கார்த்திக் வேணா அஞ்சலி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி உங்க சதி திட்டம் நிச்சயம் இருக்கும்னு தான் எனக்கு இப்ப தோணுது. என்ன பேசுற கௌதம்? என்ன எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுறதா உன் வேலையா? இந்த வீட்ல சந்தேகப்படுற லிஸ்ட்ல நீங்களும் அந்த அஞ்சலியும் மட்டும் தான் இருக்கீங்க. கார்த்திக் பின்னாடி இருந்து யாரு சாவி குடுக்கறாங்கங்கறத சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.